ஸ்ரீ சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Baba, what's the significance of Kashi and the association of death with Kashi? Why did people go all the way to Kashi to die? And if people who can't go there, if they die in the rest of India, what happens to them? உலகத்தில் இல்லை இந்தியாவில் 7 இடங்கள் விசேஷமாக பண்டை காலத்திலிருந்து நம்முடைய பெரியவர்களால் மதிக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டில் புண்ணியவாஜனம் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஒரு கலசம் அதில் தண்ணி வச்சு அதுதான் கங்கை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதில் மாவிலை வச்சு ஒரு தேங்காயெல்லாம் வச்சு அந்த பூஜையெல்லாம் பண்ணி முடித்த உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி கங்கை சேவை யமுனே சேவை நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிங் குரு அப்படின்னா, இந்த தீர்த்தங்கள் 7 இடத்துல இருக்கக்கூடிய புண்ணிய நதிகளுடைய தீர்த்தங்களாக அங்கீகரிக்கப்படட்டும் தான். இதுக்குள்ளே அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளாக உற்பத்தி பண்ணிக்கிற ஒரு இடம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, காசி காஞ்சி அவந்திகாம் புரேத்வாரவதீம் சைவாம் சப்தேதே தீர்த்ததாயகா சைவாம் சப்தேதே மோட்சதாயகனா, இந்த மாதிரி 7 சப்தபுரிகள்ங்கிறாங்க. இதெல்லாம் மோட்சத்துக்கான இடங்கள். அந்த இடங்களெல்லாம் இந்த இடத்துல இந்த பூஜை அறையில் இருக்கிறதாக நம்ம நினச்சிக்கிட்டு அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு வைக்கிறாங்க. ஒரு காலத்தில் இந்த தீர்த்த யாத்திரைகள் என்பவை மிகப்பெரிய அளவில் இருந்தன. பிற்காலத்தில் என்ன ஆகிப்போச்சு, அதாவது தீர்த்த யாத்திரைங்கிறது ஒரு கல்யாணம் நடக்குது தமிழ்நாட்டில், அப்போ அதில் காசி யாத்திரைன்னு ஒன்று வைப்பாங்க. காசி யாத்திரைன்னா என்ன, ஒரு மாப்பிள்ளை பையன் அவனுக்கு மச்சானவங்க யாரோ ஒரு கொடையை பிடிச்சிக்குவாங்க, ஒரு புது செருப்பு எல்லாம் போட்டு நீங்கள் இப்போ காசி யாத்திரை போகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக சொல்கிறாங்க, அந்த காலத்தில் காசிக்கு போயிட்டு திரும்பி வர்றதுன்றதே கஷ்டமாக இருந்த விஷயம். அதனால் மாப்பிள்ளை இப்போ தானே கல்யாணம் கட்டின்னுட்டு எல்லாம் என்ஜாய் பண்ண போகிறாரு, அதனால் இப்பயே அவருக்கு ஒரு காசி யாத்திரைக்குள்ளே இது கொடுத்துட்றாங்க, புண்ணியத்தை கொடுத்துட்றாங்க, கொடை பிடிச்சி செருப்பெல்லாம் கொடுத்து அதுக்குள்ளே மரியாதைலாம் பண்ணிடுறாங்க அவங்க. இது அப்படி இருந்தது. ஸோ ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு சட்டத்திட்டங்கள். அதனால் கங்கை இதெல்லாம் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய தூய்மையை வைத்து தான் ஒரு விஷயம். ஒரு ஆள் கங்கையில் குளிக்க போனான். கங்கையில் குளிக்க வரும்போது அவன் செருப்பு அறுந்து போச்சு. அங்கே இருக்கிற ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியா கங்கை கரையிலேயே இருந்தான். அவங்ககிட்ட போய் இந்த செருப்பு இது பண்ணுன்றான், அவன் தைக்கிறான். அப்போ இந்த ஆள் சொல்கிறான், நீ ரொம்ப புண்ணியாத்மாப்பா, கங்கை கரையிலேயே இருக்கிற, டெய்லி போய் நீ 2 தடவை 3 தடவை குளிப்ப அப்படின்னு சொல்கிறான். சொல்கிறான், இல்லை சாமி எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு பழப்பு பார்க்கறதுக்கே எனக்கு டைம் பற்ற மாட்டேங்குது அப்படிங்கிறான். உடனே இவன் சொல்கிறான், நீ எல்லாம் தூர்த்தன் ஒரு கங்கை கரையிலேயே இருந்துக்கிட்டு குளிக்க மாட்டேன்னு சொல்கிறியேன்ட்டு. அவன் சொல்கிறான், என்ன சாமி பண்ணுறது, வயிற்று பழப்புன்ட்டு இவன் செருப்பு தைச்சதுக்கு 1 ரூபா கொடுத்துருப்பான் இல்லையா, அதை அவங்ககிட்ட கொடுத்து, ஏழை செருப்பு தைக்கிற தொழிலாளி ரவிதாஸ் இதை கொடுத்தான்னு சொல்லி கங்கைக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஸோ இவன் ஏதோ நல்ல புத்தி அந்த நேரத்தில் அது போய் ஏழை செருப்பு தைக்கிற ரவிதாஸ் கொடுத்தான்னு போட்ட உடனே டாயின்னு 2 கையோட கங்கை தண்ணியில் வர்றான். வந்துக்கிட்டு அதை கையோடு வாங்கிட்டு ஒரு கோல்டு இது கொடுக்குறான், ஏன்னா தங்க வள்ளியில் ஒரு இதை கொடுக்குறான். கொடுத்து இதை என்னுடைய கிஃப்ட்டுன்னு சொல்லி அவனுக்கு கொடுன்றான். இவனுக்கு புத்தி கேட்டு போகுது. ஏன்னா கோல்டு இந்த மாதிரி பேங்கிள் வருதுன்னு ஒன்று செருப்பு தைக்கிறவங்ககிட்ட போய் எதுவும் சொல்லாமல் என் பாட்டிக்கு போயிட்டான். அது போய் யாருக்கோ விற்கிறான். அப்படியே கை மாறி அது அந்த நாட்டினுடைய ராணிக்கிட்ட போய் சேர்ந்துட்டு. அப்போ ராணி சொல்கிறா, இதனுடைய 2வது வலையில் எனக்கு வேணும்ன்ட்டு. உடனே இவன் மாட்டிக்கணும், மேலேருந்து அப்படியே செயின் லிங்க் பிடிச்சிட்டு இவங்ககிட்ட நிற்கிது. இப்போ 2வது வலையில் கொடுத்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேராக ரவிதாஸ் கிட்ட போய், என்னை மன்னிச்சிடு, நீ நீ கொடுத்த போது எனக்கு ஒரு வளையல் கிடச்சிது, நான் கொஞ்சம் ஆசையினால அதை எடுத்துன்னு போய் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன், நீ தயவு செஞ்சு எனக்கு 2வது வளையல் வாங்கி கொடுக்கலன்னா என் கழுத்து வெட்டிடுவான் ராஜா அப்படின்றான். சொல்கிறான், நான் எங்கள் சாமி இப்போது என் வேலையை விட்டுட்டு கங்கையில் உனக்காக வளையல் வாங்கி கொடுக்குறதுன்னு சொல்லி இந்த ஒரு மண் சட்டி இல்லை தோலெல்லாம் ஊற போடுவாங்களே அது கூட கை விட்டு ஒரு துண்டு அது மேலே போற்றி ரொம்ப பாவக்காரனாகிறான், ரொம்ப கெஞ்சுறான், அவனுக்கு இன்னொரு வழியில் கொடுத்து தொலைன்றான். 2வது வழியில் அவனுக்கு கிடைக்கிறது. இது நிஜமாகவே அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்ததாக கூட சொல்லுவாங்க. பிற்காலத்தில் அந்த ரவிதாஸுங்கிறவன் பெரிய கவிஞனாக மாறிட்டான் அப்படின்லாம் சொல்கிறது உண்டு.
ஈவன் உங்கள் தி சீக்ரெட் இந்தியான்னு ஒரு புக் பால் பிரண்டன் எழுதியிருக்கான் இல்லையா, அவன் அந்த ஆளை நான் ஒரு டஸ்டி பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன் அப்படின்னு கூட எழுதியிருக்கான். இது ஒரு விஷயம். ஒரு குரு இருந்தார், ஒரு சிஷ்யன். அவர் சொல்கிறாரு, அப்போ நான் தியரியாக உனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டேன், நீ வந்து ப்ராஜெக்ட் பண்ணும், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். என்னன்னா இங்கேருந்து நேராக காசி யாத்திரை போயிட்டு அந்த அனுபவத்தை வந்து ஒரு தீசிஸ் மாதிரி எழுதி கொடுக்கணும், அதுதான் உனக்கு ப்ராக்டிக்கல் நீரார். இவன் கிளம்புறான். கிளம்பி போகிற போது இதே மாதிரி தான் ஒரு ஆள் இருக்கான். அவனை ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறான். அதுக்கடுத்து ஒரு கொள்ளை கூட்ட தலைவனை வந்து மீட் பண்ணுறான். அதுக்கடுத்து ஒரு பர்ம ராட்சசனை மீட் பண்ணுறான். 3 பேரை வழியில் மீட் பண்ணுறான். காசிக்கு போயிட்டு எல்லா பூஜையும் முடிச்சுட்டு திரும்பி வர்றான். இவனுக்கும் பிரம்ம ராட்சசனுக்கும் என்ன அக்ரிமெண்ட்டு, காசியில் நான் நேர்த்தி கடன் செலுத்திட்டு வருவேன், அப்போ நீ என்னை அடிச்சு சாப்பிட்லான்ற மாதிரி. இப்போ வந்து பிரம்ம ராட்சசா வா என்னை சாப்பிடுன்றான். நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கானே. அவன் வரவே இல்லை, இவன் அழுறான். அப்போது ஒரு தேவ புருஷன் எதிரில் வர்றான். நான் நீ காசிக்கு போகிறதுக்காக ஹெல்ப் பண்ண இல்லையா, அதனால என்னுடைய கர்ஸ், என்னுடைய சாபம் வந்து போயிடுச்சு, நான் என்னுடைய ஒரிஜினல் டிவைன் ஸ்டேட்டை அடைஞ்சிட்டேன் அப்படின்றான். இவனுக்கு ஒரே சந்தோஷம். அங்கேருந்து வரபோது யானை மேலே ஒரு ராஜா வரான். இவனை பார்த்த உடனே அங்கே குச்சி, சாமி என்ன தெரியுதா, நான் தான் கொள்ளை கூட்ட தலைவன், உங்ககிட்ட நான் ஒரு மூட்டை பணத்தை கொடுத்து காசி விஸ்வநாதருக்கு போடுன்னு சொன்னேனே, அதுக்கப்புறம் நான் ஒரு மரத்தடியில் போய் படுத்துன்னு இருந்தேன், இதை நாட்டு ராஜா மண்டை போட்டான், அதனால் யானை எங்கள் இடத்துல மாலை போட்டு நான் இப்போ ராஜா, இந்த நாட்டுக்கு நான் தான் ராஜா அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு ஒரே சந்தோஷம். சரி அந்தாலே என்ன நான் பார்க்கலான்ட்டு போய் பார்த்தா அவன் பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரிஸ்னு கண்டுக்கிறான். சாமி நான் உங்களுக்கு அன்றைக்கி ₹1 கொடுத்தேனே, அந்த புண்ணியம் எனக்கு பெரிய லாட்ரி அடித்து நான் பெரிய கடை ஓனர் ஆகிட்டேன் பாருங்க அப்படின்றான். ஒரே சந்தோஷம். நேராக குருக்கிட்ட வந்தான். சாமி எனக்கு ப்ராஜெக்ட் பண்ணி இந்த மாதிரி போக சொன்னீங்க காசி யாத்திரை, நான் போயிட்டு வந்துட்டேன், எனக்கு 2 டவுட் இருக்குதுன்னா. என்னானார், ஒரு ஏழை தொழிலாளி ₹1 கொடுத்தான், அதனால் அவன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஓனர் ஆனான், நல்ல விஷயந்தான். ஆனால் இந்த கொள்ளை கூட்ட தலைவன் எதுக்கு ராஜா ஆனான், எல்லாரையும் அடித்து சாப்பிட்டு இந்த பிரம்ம ராட்சசன் எதுக்கு தேவ புருஷனாக மாறினான் அப்படின்னு கேட்குறான். இவர் சொல்கிறாரு, மேலே கடவுள்னு ஒருத்தன் நிஜமாகவே இருக்கிறான், அவன் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துன்னுக்கிறான், அது யாராவது ஒரு நல்லது பண்ணி தொலைக்க மாட்டானா, அந்த நல்லதனுடைய புண்ணியத்தை கொடுத்து அவனை உருப்பிட வச்சிடலான்னு கடவுள் வெயிட் பண்ணின்னுக்கிறான். அந்த மாதிரி இந்த கொள்ளை கூட்ட தலைவன் ஒரு மூட்டையை கொடுத்து காசி விஸ்வநாதருக்கு போட்டுன்னொடனே அது ஒரு நல்லது தானே, அவனை ராஜா ஆகிட்டான். அவனுக்கு அந்த நாட்டில் இருக்கிற எல்லா திருடர்களையும் தெரியும், அதனால அந்த நாட்டில் இனிமேல் திருட்டு பயமே இருக்காது, ஏன்னா ராஜாவே திருடன், அவனுக்கு எல்லாரை பற்றியும் தெரியும். அடுத்தது அந்த பிரம்ம ராட்சசன் இருக்கான் இல்லையா, அவன் எல்லாரையும் அடிச்சு பிடிச்சின்னு இருந்தான். அவன் ஒரு நல்லது பண்ணான், அவன் உன்னை காசிக்கு போகிறதுக்கு அலோவ் பண்ணி புண்ணியம் தேடிக்கணும், அதனால் அவனுக்கு பழைய டிவைன் ஸ்டேட்டஸ் கிடைச்சாச்சு, அதனால் இனிமேல் வந்து அவனால் யாருக்கும் தொந்தரவுலாம் இருக்காது அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு ஏழையை பணக்காரனாக மாற்றினேன், ஒரு கொள்ளைக்கூட்ட தலைவனை ராஜாவும் மாற்றிட்டேன், ஒரு பிரம்ம ராட்சசனை தெய்வமும் மாற்றிட்டேன், இவ்வளோ பண்ண எனக்கு என்ன கிடச்சிதுன்னா யார், நம்ம சிஷகேடி. அப்போ குரு சொன்னார், இதுக்கு முன்னால் கடவுள்னு ஒருத்தன் இருக்கான்னு உனக்கு புக்கிஷாக தான் தெரியும், இப்போ நிஜமாகவே ஒருத்தன் இருக்கான், அவன் எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்கான், அவன் நினச்சா உன்ன மாதிரி ஒரு உதவாக்கரையை வச்சு உன்ன மாதிரி ஒரு யூஸ்லெஸ் உதவாக்கரையை வச்சு அவனுடைய வேலையை அழகாக செஞ்சிருவான்னு இப்போ புரிஞ்சுக்கினியா அப்படின்னாராம். அந்த மாதிரி திருமூல சொல்றார், கண்காணி இல்லை என்று கள்ளம் பல புரிவார், காணுங்கால் கண்காணி என்று ஒன்று இல்லாத இடமில்லை காணுங்கிறார். நம்மளை யாரும் பார்க்கலன்னு எல்லாரும் ஏமாத்தின்னுக்கிறானுங்க, ஆனால் நிஜமாக கடவுளுடைய கண்கள் இருக்கு இல்லையா, அது வந்து கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தில் சொல்கிற மாதிரி எங்கனும் திருவதனங்கள் எங்கனும் திருக்கரங்கள், எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கான், அவனுடைய கண்கள் நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருக்குது, இந்த உலகத்தில் அவனன்றி ஓர் அணுவும் அசையாதுங்கிற மாதிரி எல்லாம் அவனோட நாலேஜில் இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் வெயிட்டிங், நீ ஏதாவது ஒரு நல்லதையாவது பண்ணா அந்த புண்ணியத்தை பண்ணி. இப்போது நீ மொட்டத்தில்னு வை, உனக்கு எப்படி பட்டை தேய்ச்சி தாழம்பு வைக்க முடியும், அட்லீஸ்ட் ஒரு 10 முடி இருந்தால் அதை இழுத்து அதில் தாழம்பு வைக்கலாம் இல்லை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்லது நீ சம்பாதிக்கிறியான்னு பார்க்குறான் கடவுள், அது நீ சம்பாதிச்ச உடனே உனக்குள்ள அந்த பாக்கியத்தை கடவுள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுறான். அதனால் எல்லாத்தையும் கடவுள் பார்த்துன்னு தான் இருக்கான் அப்படின்னு அர்த்தம்.
ராமானுஜருடைய ஒரு சிஷ்யன்தான், கோவிந்தாட்டான்னு பேர். அவனுக்கு கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ளே போயிட்டு மறுநாள் காத்தால் பொண்ணு வீட்டுக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ராமானுஜர்கிட்ட, உங்கள் சிஷ்யம் ஒன்றுமே பண்ண மாட்டேன்றான்ட்டு. ராமானுஜர் கேட்குறாரு, ஏன்டா அப்படின்னு. அந்த ரூமில் எங்கள் 2 பேரை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது, ரூமில் விளக்கே இருக்கக்கூடாது, வெளிச்சமே இருக்கக்கூடாது, இருட்டாகணும், அப்போ தான் எனக்கு பண்ணுவேன் அப்படின்னு. ராமானுஜர் சொல்லிட்டார் பொண்ணு வீட்டுக்காரன்ட்ட, இன்றைக்கி ரூமில் விளக்கெல்லாம் ஏற்றாதீங்க, இவங்க 2 பேரையும் உள்ளே விட்டு பூட்டின்னு வந்துருங்கன்ட்டார். 3வது நாளும் கம்ப்ளைண்ட் வருது, உங்கள் சிஷ்யம் ஒன்றுமே பண்ண மாட்டேன்றான்ட்டு. அப்போ அவனை கூப்பிட்றாரு, ஏண்டான்ட்டு. பெருமாள் கட்டிலே உட்காந்துட்டு இருக்காரு, நான் என்ன சொன்னேன், 3வது ஆள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன், அந்த ஆள் அங்கேயே உட்காந்துக்கிறான். இருட்டாக இருக்கணும்னு சொன்னேன், பெருமாள் உட்காந்துருந்தா அந்த இடம் அப்படியே சூரிய பிரகாசமாகுது, ஜெகஜோதியாகுது, நான் அந்த சொன்ன கண்டிஷன் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணல. நான் ராமானுஜர் தலையில் அடிச்சு, நீ வேணாலும் குடும்பம் நடத்த முடியாது, விட்டுருங்க அப்படின்னு. இனிமேல் நிறைய பேர் இருக்கிறாங்க. வள்ளல் ராமலிங்க அடிகளார் இருந்தார் இல்லையா, அவர் கூட கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவர் ஃபஸ்ட் நைட் அன்றைக்கி விளக்கி எழுதி திருவாசகம் முற்றோதல் சரிக்க பண்ணார் வைஃப்கிட்ட. மறுநாள் காதல் எழுந்திரிச்சு, அம்மா என்னால் குடும்பம் நடத்த முடியாது, என்னை மன்னிச்சு கிளம்பி போயினே இருந்தார். அவ்வளோதான், குடும்பமே நடத்தலை கடைசி வரைக்கும். வள்ளல் ராமலிங்கரால் குடும்பமே நடத்தலை. இப்படி சில பேருக்கு ஏதோ ஒரு பழைய பாக்கி இருந்தால் கல்யாணம் ஒன்று நடக்கும், பழைய பாக்கி இருக்கணும், ஆனால் அந்த கல்யாணம் விளங்காமல் போயிடும். ஏன்னா வேறு எதுவும் இல்லையே, கனெக்ஷன் இல்லை. அதனால் நீங்களே கூட உங்களுக்கு கல்யாணம் ஆகுது, குடும்பம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பிரிகிற மாதிரி ஆகிப்போகுது, ஹஸ்பண்டோ ஒய்ஃபோன்னா, நீ அதை பற்றி வருத்தப்பட தேவையில்லை, அதை பற்றி நீ சேடாவோ கில்ட்டியாவோ ஃபீல் பண்ண தேவையில்லை. எவ்வளோ நாள் பாக்கி இருந்ததோ அவ்வளோதான், இருந்துச்சு, முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். நீ பாட்டிக்கு வேலையை பாரு, அது பாவம் கிடையாது, தானாக நடக்கும். வெள்ளரி பழம் மோட்சம்னுவாங்க, வெள்ளரி பழம் தானாக காம்பருந்து கீழே விழுந்துடும். அந்த மாதிரி ஒரு அற்றது பற்றென்று உற்றது வீடுங்கிற மாதிரி ஒரு டைம் வரும் உங்கள் லைஃப்பில். then your mind will not go for all this worldly mess of marriage, children, this, that, அதெல்லாம் மைண்டே போகாது. ஸோ இதெல்லாம் அவங்கவுங்களுடைய அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிறது. அனுபவம் தான் நம்மளை ஞானியாக்கும். வெறும் புக்கை படிச்சுவிட்டு யாரும் ஞானி ஆனதா சரித்திரமே இல்லை இது வரைக்கும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பலவிதமான அனுபவங்கள், சம்டைம்ஸ் பிட்டர், சம்டைம்ஸ் பெட்டர், அதை வைத்து கொண்டு தான் நீ ஒரு ஞானியாக முடியும். அப்போ ஞானிங்கிறது வாழ்க்கை என்ற உலைக்கடத்தில் பலவிதமான அனுபவங்களால் புடம்போடப்பட்ட நிலையில் நீ மாறுகிற ஒரு தங்க மோதிரம் இல்லை செயின் வடியானம் ஏதோ ஒன்று, அது புடம்போடணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் உனக்கு வாழ்க்கையில் வரணும். அப்படி வர்றபோது எல்லா இடமுமே புண்ணிய கஷேத்திரம்தான். இன்னும் சொல்லப்போனால் உன் மனுஷ புண்ணிய கஷேத்திரம்தான். நீ எதுக்கு 10 இடத்துல தேடி அழிகிற? நிறைய பேர் நீ பார்த்தியானா டூரிஸ்ட் பஸ்ஸில் ஏறுவானுங்க, டூர் 7 நாள் 10 நாள்னு சொல்லி துட்டு கொடுத்து. முதல் நாள் உற்சாகமாக கிளம்புவாங்க. ஒரு நாளில் இவன் டயர்ட் ஆகிடுவான்ல, இறங்கு கோயிலுக்கு போனோடனே நீங்களாம் போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு. இதுக்கு எதுக்கு கஷ்டப்பட்டு டூரிஸ்ட் பஸ்ஸில் போனோம்? ஜனங்களுக்கு அந்த அளவுக்கு 6 நாள் 7 எல்லாம் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு செமினார் இருக்காது, யாரோ கொஞ்சம் பேருக்கு தான் இருக்கும். சரி, அப்படியே போனால் இவன் சாமி கும்பிட்ற நேரத்தை விட சாணி போட்ட நேரம் சாப்பிட்ட நேரம் தான் ஜாஸ்தி இருக்கும். அதனால் இந்த டூர் கீரெல்லாம் ஒன்றும் தேவைப்படாது. எங்கே இருக்கியோ மனமே ஆலயம். காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு ராஜா கைலாசநாதர் கோயில் கட்டினான். சிவபெருமான் கிட்ட சொன்னான், இன்றைக்கி இருக்குது காஞ்சிபுரத்தில். கடவுள் சொன்னார், நான் உங்கள் கோயிலுக்கு நாளைக்கு வர முடியாதுப்பா, நான் வேறு ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு. என்னடா அது நமக்கு தெரியாத நம்ம ஊரில் இன்னொரு கோயிலா, நாளைக்கு கும்பாபிஷேகமா அப்படின்னு ஒற்றர்கள் எல்லாம் அனுப்பிச்சி போய் பாருங்க அப்படின்னு. இவங்க எங்கே போய் பார்த்தாலும் கோயிலை காணும். ஒரு மரத்தரில் ஒரு சாமியார் உட்காந்துக்கிறார். சிப்பாய் போய், சாமி இந்த ஏரியாவில் எதனா புதுசாக கோயில் கட்டிக்கிறாங்களா, கும்பாபிஷேகமா அப்படின்னா. இவன் சொன்னான், அந்த பைத்தியக்காரன் அப்படியா சொன்னான். ஷாக்காகி போய், என்ன சாமியா? நான் தான் அது, நான் ஒரு பொழுது போகாத பக்கிரி, மரத்தரில் உட்காந்துட்டு ஒரு நாள் மனசுக்குள்ளேயே கரக்கால் தோணேன், இப்படியே மனசுக்குள்ளேயே ஒரு கோயில் கட்டிட்டு நாளைக்கு கும்பாபிஷேகம் நீ வந்துருன்னு சொல்லிட்டேன், அதை சீரியஸாக எடுத்துன்னு அந்த ஆள் வரேன்னு சொன்னான். நான் இது மரத்தடியிலே உட்காந்துருந்தவங்க காட்டிலும் மனக்கோயிலுக்கு கடவுள் வர்றாங்க. அதனால் நம்ம சம்ரட்சணால நம்ம ஒரு பாட்டு அந்த காலத்தில் எழுதணும், மனமே ஆலயம். மனமே ஆலயமே நீ உணர்வாய் மானுடமே, நினைவை ஒன்றதிலே நிலைத்திடவே பேரின்பமே,
முக்திக்கிங்கு பக்தி வழி என்றுரைத்த தேவலை சக்தி பெற மண்ணடி சென்றால் துலங்கிடும் இறையின் கலை மனமே ஆலயமே நீ உணர்வாய் மானுடமே. பிரம்மத்தை உணர்ந்ததனால் பிரம்மத்தை உணர்ந்ததனால் மௌனத்தை நீ ஒழித்தாய். தர்மத்தை அறிந்ததனால் தத்துவத்தில் நீ ஜொலித்தாய். கர்மத்தை தெரிந்து கொண்டே ஜென்மத்தை வேறறுத்தாய். கர்மத்தை தெரிந்து கொண்டே ஜென்மத்தை வேறறுத்தாய். மர்மத்தை புரிந்து கொண்டே மோனத்தில் நீ நிலைத்தாய். மோனத்தில் நீ நிலைத்தாய். இதே மாதிரி இன்னொரு பாட்டு இருக்கு, மனமே நீ மறவாதே. மனமே நீ மறவாதே எங்கள் மன்னவனின் புகழ் சொல்லி மழாதே. கணமேனும் துதியாது இராதே காலம் போனால் திரும்ப வராதே. மனமே நீ மறவாதே. தனமும் கனமும் ஒரு நாள் அழியும் கனவை போலது கணத்தில் மறையும். தவம் தான் புனையே தலையில் தாங்கும் தடுமாறுகையில் இடர்கள் களையும். மனமே நீ மறவாதே. நிறைய பாட்டு சம்ரஷ்ணாவில் இருக்கு. ஸ்ரீதர ஐயாவாள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வீட்டில் திவசம். அப்போ ஒரு பிச்சைக்காரன் வீட்டுக்கு வெளியே வந்து நிற்கிறான். என்ன பண்ணார், ஐயருங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு போடுவாங்கல்ல, பிராமணார்த்தம்னுவாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த பிச்சைக்காரனுக்கு கொண்டாந்து சாப்பாடு கொடுக்குறாரு. உடனே ஐயருங்கெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம், நீ யாருக்கோ கொடுத்துட்டேன்னு. இவன் சொல்கிறான், என்ன இருக்குது, வந்திருக்கிறவன் நான் யாருக்காக திவசம் பண்ணின்னு இருக்கிறனோ அந்த தாத்தாவோ கொழு தாத்தாவோ யாரோ அப்படின்னு நான் நம்புகிறேன், உனக்கு என்ன இதில் ப்ராப்ளம் அப்படின்னு. அவங்களாம் முடியாது நாங்கள். அப்போ அவர் அவங்க வீட்டு கிணத்துலேயே தண்ணி சேர்ந்துனாராம், பாரு கங்கை தண்ணி அப்படின்னாராம். அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆழ்வார் திருநகரின்னு ஒரு இடம், அங்கே சிவசைல மலைன்னு ஒன்று இருக்குது. இந்த சிம்சன் குரூப் சிவசைலனில் அந்த ஊர்லேருந்து வந்தவர், அதனால தான் அவங்க பேரே சிவசைலன்னு வச்சாங்க. அனந்தராமகிருஷ்ணன் பையன் தான் சிவசைலம். அவங்கெல்லாம் அங்கே காட்டுக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் பிரீஸ்டுங்களாக இருந்த புண்ணியம். அதே மாதிரி உங்கள் டிவிஎஸ்ஸில் அது திருக்குறுங்குடி. அந்த திருக்குறுங்குடி கோயிலில் பூஜை செய்த ஐயங்கார் தான் அதனுடைய ஓனர். அதனால தான் அந்த திருக்குறுங்குடியில் இருக்கிற அவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய பணக்காரங்க ஆனாங்க. அதனால் நான் பூஜை பண்ணால் அதுக்கு என்ன பலன்னு நீ கேள்வி கேட்காத. அறத்தாறு இது வேண வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்தான் இடை. என்ன பூஜை பண்ணிக்கிறோம், என்ன தானம் பண்ணிக்கிறோங்கிறத, ஒருத்தனுக்கு காரில் உட்காந்து போகிறான், இன்னொருத்தன் டிரைவராக இருக்கான், ஒருத்தன் பல்லக்கில் உட்காந்து போகிறான், 4 பேர் தூக்கின்னு போகிறாங்க. இதை பார்த்து நீ தெரிஞ்சுக்கோ, தானத்துக்கும் தர்மத்துக்கும் என்ன பலன் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கோன்னு அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போது அந்த அத்திரி மகிழ்ச்சி இருந்த காடு அது சிவசைல மலைன்னு சொல்லி சிஷ்யங்கள்லாம் நாங்கள் காசி யாத்திரை போகிறோன்னு கிளம்பிட்டாங்க. இவங்கெல்லாம் போகிற போது ஒரு சிஷ்யன் சொன்னான், சாமி நான் உங்கள் கூடயே இருந்து உங்களுக்கு தொண்டு செய்யணும், நான் தனியாக விட்டு உங்களை போக மாட்டேன்னு. இவர் ஒன்றும் சொல்ல. அவங்கெல்லாம் என்றைக்கு போய் அந்த கங்கையில் குளிக்க போகிறாங்களோ அன்றைக்கி அவர் என்ன பண்ணுறாரு, தன் கமண்டல் இல்லை அதை தரையில் ஒரு தட்டுறாரு, அப்படியே ஜொயின்னு கங்கை அதில் வருது. ஸோ அவர் சொல்கிறார், அவங்க கங்கைக்கு போய் குளிக்கிறாங்கல்ல, அதை நீ மிஸ் பண்ணக்கூடாது, என்னை நம்பின்னுக்கிற இதான் கங்கை தண்ணி உனக்காகன்னார். இன்றைக்கி கூட நீ அங்கே சிவசைல மலைக்கு போகலாம். இந்த ஊறுகாலாம் பண்ணுறாங்களே பத்தமாக என்ன ஊர் அது, கல்லடைக்குறிச்சி, அதுக்கிட்ட இருக்குது. கல்லடைக்குறிச்சி அப்பளம் அந்த ஊர்கிட்ட இருக்குது. நீ போகலாம், அங்கே நிஜமாகவே தனியாக தாமிரபரணி தண்ணி ஒன்றுத்தில் இருக்குது, கங்கை தண்ணி தனியாக இருக்குது. அந்த இடத்துல இந்த கோயில் இருக்குது. இப்படி எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே.
இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. பிள்ளையை ஓகே ஓகே. அதனால் தாய்மானவர் சொல்கிறார், இருந்தபடி இருங்கோள், எங்கே இருக்கியோ அங்கே கடவுளை பிடிச்சிடலாம். அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உள்ளது, இதுக்கு பேர் பிண்டம். ஸோ முருகர் இருந்தார், அவர் மயில் மேல் ஏறி உலகமெல்லாம் கடவுளை தேடினார். பிள்ளையார் அம்மையப்பன் தானே உலகம், உலகம் தானே அம்மையப்பன், கைலாசத்தில் சிவனையும் பார்வதியும் சுற்றி ஞானப்பத்து வாங்கி போட்டார். இது என்ன தியரின்னா இதுதான், நீ எங்கே இருக்கியோ அங்கேயே உனக்கு கடவுளை பிடிக்க முடியும். இதுக்காக ஊர் உலகம்லாம் பிடிச்சின்னு டூரிஸ்ட் பஸ்ஸு அது இது ரயிலுன்னு போய் எல்லா இடத்துலையும் என்னத்தை தேடுற நீன்னு அர்த்தம். அதனால் மக்களுக்கு மனசு மாத்திரம் கொஞ்சம் ஒடுங்கிடுச்சுன்னா இருக்கிற இடத்துலையே கடவுளை பிடிக்கலாம். நீ மரத்தடியில் உட்காந்துருந்தா கூட கிடைக்கும். அதுக்கு தான் பூசில் நான் கதை சொல்கிறாங்க, கங்கை நீ இருக்கிற இடத்தையே கொண்டாந்துடலாம். அதுக்கு தான் சிவசேலம் கதை சொல்லின்னு இருக்கேன், சீதரையாவாள் கதை சொல்லின்னு இருக்கேன். யாராக இருந்தாலும் அங்கேயே கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கும். இப்போது விசிறி சாமியார் இருந்தார், அவர் காசி. அவர் காசியில் ஒரு நாள் ஈர துணியை காய போட்டுனுக்கிறாரு. அப்போது ஒரு குருவி அந்த துணியில் பட்டுக்கே செத்து போகுது. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அந்த குருவிக்கு உயிர் வரணும்னு அழுகுறாரு, வரல. ஸோ அதுக்கு ஒரு சின்ன குழி தோண்டி அந்த குருவியை புதைச்சிட்டு நேராக அழுதுன்னு காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ளே போகிறாரு. இப்போ இவருக்குள்ளே ஏதோ ஒரு வெளிச்சம் வந்த மாதிரி இவருக்கு ஒரு பாவனை. அங்கேருந்து நேராக வடநாட்டில் சாமியாருங்களை தேடி அலையிறார். அவங்களாம் சொன்னாங்க, இப்போது இந்த வடநாட்டில் அவ்வளோ நல்ல சாமியாருங்களாம் யாரும் இல்லை, அதனால் நீ தெற்கு நோக்கி போ, அங்கே ரமண மகரிஷி இருக்கார், பாண்டிச்சேரியில் அரவிந்தர் இருக்கார், கஞ்சங்காட்டில் ராமதாஸ் சாமி இருக்காங்க, அவங்கெல்லாம் உன்னை கைட் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ அங்கேருந்து வர்றாரு, ரமணர்கிட்ட போகிறாரு, மைண்டு ஒட்டலை. அரவிந்தர்கிட்ட போகிறாரு, மைண்டு ஒட்டலை. நேராக கஞ்சங்காட்டுக்கு போகிறார். கஞ்சங்காட்டில் அவர் இவருக்கு ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்ன்றது அவர் கற்றுக் கொடுத்த மந்திரம். அதை வாங்கிக்கிட்டு அந்த ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒரு எக்ஸ்ட்ரஸிக் லெவலுக்கு போயிடுறார். மலை மேலே போய் டான்ஸ் ஆடுவார், எப்போ பாரு அழுவார், இப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சிடுறார். அப்போ குருக்கு தெரிஞ்சு போச்சு, இவனுக்கு கான்சன்ட்ரேஷன் வந்துடுச்சுன்ட்டு, நீ ஒரு பெரிய ஆலமரத்துக்கிட்ட சின்ன மரம் வளராது, நீ எங்கிட்ட இருக்கக்கூடாது, போயிடு அப்படின்ற. எங்கே போவேன்றார். உனக்கு எங்கே போகணும்னு தோணுதுன்னார். எனக்கு திருவண்ணாமலை பிடிச்சது, ரமணரை பார்க்க போன போது அப்படிங்கிறார். சரி அங்கேயே போகணும். இவர் கேட்குறாரு, நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேங்கிறார். பிச்சை எடுத்து சாப்பிடுன்னார். ஸோ அன்னிலிருந்து அவர் பிச்சை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தார். அவர் தன்னை திஸ் பெகர் என்ற அர்த்தத்தில் சொன்னார். திருவண்ணாமலைக்கு அங்கே இருக்கிற சுடுகாட்டில் எப்போ பாரு அந்த மந்திரத்தை சொல்லிக்கின்னு சுற்றிக்கினே இருப்பார். எல்லோரும் இவர் லூஸுன்னு நினச்சிக்கிட்டு கல்லாலெல்லாம் அடிப்பாங்க. அந்த நேரத்தில் திருக்கோயிலூரில் ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் ஞானானந்தகிரி சுவாமிகள்னு சொல்லிட்டு அவர் இவரை பார்க்க போகிறார். பரமகுருன்னு ஒரு ஐஜி இருந்தார் இல்லையா, அவரை பார்க்க போகும்போது திருவண்ணாமலையில் ஒரு பெரிய சாமியார் இருக்கார், அவர் மகிமை தெரியாமல் எல்லாம் லூஸுன்னு நினச்சி அடிக்கிறாங்க, நீ ஐஜி ஆச்சு, அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடாதான்றார். அவர் 2 போலீஸ்காரங்களை அந்த சுடுகாட்டில் அவருக்கு பாதுகாப்பு விடுறாரு. அதுக்கப்புறம் ஊர் ஜனங்களுக்கெல்லாம் இவர்கிட்ட ஏதோ பவர் இருக்குண்டா, இல்லைன்னா ஐஜியை கும்பிட்றான்றது. ஸோ அப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிது. அதுக்கப்புறம் சிவகாசி அந்த பக்கம் இருக்கிற நாடாருங்கெல்லாம் சேர்ந்து அந்த தேர்முட்டின்னு ஒரு இடம் இருக்குது கோயிலுக்கு நேர் எதிரில், அங்கே ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து கொடுத்தாங்க இவருக்கு. அங்கே இருந்துக்கிட்டு ஜனங்களெல்லாம் பார்த்துருந்தார். ஆஃப்டர் 35 இயர்ஸ் அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு உக்காண்ட்டுருந்தார். அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ரமணாசிரமத்துக்கு எதிரில் இருக்கிற சந்தில் ஒரு பெரிய இடத்த வாங்கி அங்கே இன்றைக்கி ராம் சரத்குமார் சாமிக்கு ஒரு ஆசிரமம் கட்டியிருக்காங்க, பெருசாக கட்டியிருப்பாங்க. அதில் உட்கார்ந்த நிலையில் ஒரு சிலை வச்சுருக்காங்க, நின்ன நிலையில் ஒன்றுக்குது. அவர் இறந்த இடத்துல அவரை பதிச்சு அந்த இடத்துல ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. உள்ள யாரும் தங்கறதுக்கெல்லாம் அலௌட் இல்லை, சாப்பாடு போடுறாங்க. யாராவது தங்கணுன்னா வெளியே வீடு கட்டிக்கின்னு இருக்காங்க. திருவண்ணாமலையில் அது இருக்குது. அப்போது அவ்வளோ வருஷம் அவர் காசியிலிருந்து ஏன் இங்கே வரணும், இங்கே வந்தவர் ஏன் ராமதாஸ் சாமிக்கிட்ட போகணும், அவர் நீ எங்கே போகிறேன்னா திருவண்ணாமலைன்னு இவருக்கு ஏன் தோணும், திருவண்ணாமலை 30-40 வருஷம் வேறு ஏன் சுற்றின்னு இருக்கணும், யோசனை பண்ணிக்கினே வா. அப்போ அந்த ஆத்மாக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்கும், திருவண்ணாமலைக்கும் சம்மந்தம் இருக்கும்.
இல்லைன்னா இவ்வளோ பெரிய உலகத்தில் நீலாம் காசியை தேடி போகிற, காசிலேருந்து அந்தாலியன் திருவண்ணாமலை தேடி வந்தான்? இந்த கேள்விக்கு விட இதுதான் நான் சொல்கிறது. யாருக்கு ஒரு இடங்குது? சரி, எல்லாரும் தான் போகிறாங்க. அதில் சிவகாசி விருதுநகர் நாடாருங்கள்லாம் அவ்வளோ பேர் ஏன் போகிறாங்க? அவ்வளோ பேர் ஏன் பணம் கொடுத்து அவருக்கு அவ்வளோ பெரிய ஆசிரமத்தை கட்டி கொடுக்குறாங்க? அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் அந்த ஏரியாவில் ஒரு பெரிய மகான் இருந்தார், சுவாமி தோப்பையான்னு பேர். நாகர்கோயில் கன்னியாகுமரி கிட்ட சுவாமி தோப்பையான்னு பேர். அந்த அந்த அதனுடைய மறு பிறவி தான் ராம் சரத்குமார். அதனால் அவங்களுக்கெல்லாம் அந்த பழைய கனெக்ஷன் இருக்கிறதுனால இவரை தேடி வர்றாங்க. இவருக்கு நல்லது செய்யணும்னு தோணுது. அதனால் அவங்க பணம் போட்டு அந்த ஆசிரமத்தெல்லாம் வாங்கி அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதனால் யாருக்கு எந்த இடம் அப்படிங்கிறது ஏற்கனவே நிர்ணயமாயிருக்கும். அதனால் காசியோ ராமேஸ்வரமோ அதுவோ இதுவோன்னு நினைக்க தேவையில்லை. இப்போது திருச்செங்கோடுகிட்ட அர்த்தநாரின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மைசூர் அரண்மனையில் போய் சமையல்காரனாக இருந்தார். அவருக்கு தீராத வயிற்று வலி வருது. யாரோ சொல்கிறாங்க பழனிக்கு போயா நல்லா ஆகணும். 1930s பழனிக்கு வராரு. பழனி அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டோடனே வயிற்றில் இருந்த அந்த அல்சரிக் ஃபீலிங் எல்லாம் நல்லா போகுது. உடனே அவர் பழனியில் இருக்கார். அவர் கன்னடம் தான் தெரியும், தமிழ்நாட்டுக்காரர் இருந்தாலையும். அங்கே கோயிலில் அந்த காலத்தில் தேவதாசி டான்ஸ் ஆடுவான். அதை பார்த்து இது என்ன பாட்டுன்னா அவன் திருப்புகழ்ன்றான். இவர் கன்னடத்தில் திருப்புகள் எழுதி வச்சுன்னு பாட ஆரம்பிக்கிறார். இப்போ யாரோ ஒருத்தர் வந்து இவருக்கு ஒரு தம்புரா கொடுக்குறாரு. இவர் தம்புரா வச்சு டொயின்டைன்னு பண்ணுகிறார். கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஆள் பிடி பெல்லன் கம்பெனியில் போட்ட திருப்புகள் புக்குன்னு சொல்லி கொட்டையத்தில் இருக்கிறத கொண்டாந்து இவர்கிட்ட கொடுக்குறாங்க. இவர் படிச்சுன்னுக்கிறார். அப்போ குரு வேணும் இவருக்கு. யாரோ சொன்னாங்க திருவண்ணாமலையில் நல்ல குருவெல்லாங்கிறாங்கன்ட்டு. இவர் நேராக ரமணர்கிட்ட போகிறார். ரமணர் சொல்கிறார், நான் உன் குரு இல்லைடா, குரு அங்கே கீழே சேத்துல எரும மாட்டை கட்டின்னு உட்காந்துக்கிறான் பாருன்றார். அவர் தான் சேஷாதிரி. இவர் சேஷாதிரிக்கிட்ட வர்ற போதே அவர் வாய்த்தருன்னு சொல்கிறார், உனக்கெல்லாம் எதுக்குடா மந்திரம், திருப்புகழ் தாண்டா மகா மந்திரம் அப்படின்னு. உனக்கு வேறு மந்திரம் வேணாம், திருப்புகழே போகிறோம். திருப்புகழ் விருப்பமோடு செப்புகை என்கை மறவேன்னு தான் அன்னைக்கு நதிரே சொல்கிறார். திருப்புகழ் எனக்கு பிடிக்கும் சொல்கிறான்னு சொன்னியே, அதை நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். ஸோ அவர் சொல்கிறார், நீ போய் வெள்ளிமலையில் இரு, நாங்கள் வரேன்ட்டு. ஸோ இவர் பிறந்தது அர்த்தநாரி திருச்செங்கோடு, இருந்தது மைசூர் ராஜா கிட்ட. அதுக்கப்புறம் போய் பழனியில் வயிற்று வலி சுமாராகிறதுக்காக திருவண்ணாமலைக்கு வர்றாரு. திருவண்ணாமலையில் இருக்கிற சேஷாதிரி சாமி வள்ளிமலைக்கு போன்றாரு. இவர் வள்ளிமலைக்கு வர்றார். வந்துட்டு அங்கே பலவிதமான அனுபவங்கள் கிடைக்குது. டெய்லி மலை மேலே ஏறி திருத்தணி கோயிலில் மணி அடிக்கிற சத்தத்தை கேட்பார். இப்படிலாம் இருந்துக்கிட்டே இருப்பார். பல அனுபவங்கள் வருது. ஒரு நாள் ஒரு சின்ன குறப்பொண்ணு மாதிரி ஒருத்தி வரா. வந்துட்டு இவர் வச்சுருக்கிற வெத்தலை பொட்டியை தூக்கின்னு போய் வேறு ஒரு இடத்துல வச்சிடறான். இவர் அடிக்கிறதுக்கு போகிறாரு. அப்போ அவள் சொல்கிறா, உன் பேர் என்ன அப்படின்றார். இவர், உனக்கு அன்பு பொங்கி வராதா அப்படின்றார். அப்போ அவள் பேர் என்னவா? பொங்கி. பொங்கல் வச்சு கும்பிட்றதுனால பொங்கி. அதனால் உனக்கு அன்பு பொங்கி வராதா, பாசம் பொங்கி வராதான்றார். இப்படி வள்ளி இவர்கிட்ட விளையாடுற அளவுக்கு ஆகிப்போச்சு இவருக்கு. ஒரு நாள் ஒரு திருவண்ணாமலை சுடுகாட்டில் இருக்கிற தோட்டி அவன் இவரை தேடி வரான். வந்து, சேஷாதிரி சாமி எனக்கு ரொம்ப வேண்டியவர், அவருக்கு யாருன்னா புது துணி கொடுத்தா எனக்கு கொடுத்துட்டு என்னுடைய அழுக்கு துணியை வாங்கி கட்டிக்குவார். அவருக்கு யாருன்னா நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க என் கம்பங்கூழ் அவர் வாங்கி குடிச்சிட்டு அவர் சாப்பிட்ற சாப்பாடு எனக்கு கொடுத்துருவார். அவர் போயிட்டாருன்னு அழுதேன், நான் வள்ளிமலைக்கு போக போகிறேன், நீ அங்கே வான்னு சொல்லிக்கிறாரு, அதுக்கு தான் வந்தேன் நான். இவருக்கு ஒரு நம்பிக்கை, சேஷாதிரி சாமி சொல்லிக்கிறாருன்னா ஏதோ ஒரு அனுபவம் கிடைக்க போகுதுன்ட்டு. இப்போ மத்தியானம் படைக்கிறாங்க. ஒரு தங்கமயமான கீரிப்பிள்ளை ஓடி வந்து சாப்பிடுது. அதை பார்த்துட்டு அந்த தோட்டி சுடுகாட்டுக்காரனில் கத்துறான், சாமி வந்துட்டார் சாமி வந்துட்டாருன்ட்டு. அப்போ சாமி தங்க கீரிப்பிள்ளையாக வந்து அந்த இடத்துல தரிசனம் கொடுத்தாரு. சரி, அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் இவர் தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டார். வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு சொல்கிறேன், எதுக்காக இன்னொரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்கிறேன் நான். தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்டுக்கு வந்து ஒரு வாடகை வீட்டில் இருப்பார். டெய்லி கந்தசாமிக்கு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவார். அங்கே ஒரு சட்டி சாமியார்னு ஒரு ஆள் இருந்தார். இந்த சாமி என்ன பண்ணுவார், கிருத்திக்கு அன்னம் காவடி எடுத்து எல்லார் வீட்லேயும் அரிசி பருப்பெல்லாம் வாங்கி, இவர் சமையல்காரனாக இருந்த அனுபவம் இருக்கிறதுனால சமைச்சு அது யாரெல்லாம் வராங்களோ எல்லாருக்கும் இலை போட்டு சாப்பாடு போடுவார். அந்த சாப்பாடு எச்சையில் இல்லை, அதில் அங்கப்பிரஷ்னம் பண்ணுவார், உருண்டு புரள்றது. அப்போ நாளைக்கு கிருத்திகை, இவர் கந்தசாமி கோயிலுக்கு போகிறபோது சட்டி சாமியார் சொல்கிறாரு, நாளைக்கு எல்லாத்தையும் சுருட்டி வாரிக்க போகிறான் பாரு அப்படின்னு. இவர் நாளைக்கு எதுவும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிருத்திகை எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு ரெடியாகுது. உடம்பெல்லாம் சீவெல்லாம் வலிஞ்சிக்கிட்டு ஒரு ஆள் வர்றான். அவன் வந்து உட்காந்தா இதுங்கெல்லாம் ஓடிப்பிடும்.
என்ன பண்ணுறது? புழக்கடை கதவு திறந்து அவனை பூஜை ரூமில் கொண்டு போய் உட்கார வச்சு இவங்களுக்கு போட்ட மாதிரியே அவனுக்கும் சாப்பாடெல்லாம் போடுறாரு. எல்லோரும் சாப்பிட்டு போனோடனே இந்த இலைகளில் அங்கப்பிரச்சனை பண்ண மாதிரி பூஜை ரூமில் இருக்கிற அந்த சீவிரத்தெல்லாம் வடிஞ்சு இலையில் அதுலேயும் பண்ணுறேன். அப்போது முருகர் ஒரு ஜோதி வடிவத்தில் அவருக்கு தரிசனம் கொடுக்குறாரு. இது நிஜமாகவே நடந்த விஷயம். இங்கே தான் தம்புச்சேரி ஸ்ட்ரீட் நடந்தது. அவர் எங்கே பிறகுறாரு, எங்கெங்கெல்லாம் அவரை கூட்டின்னு போகிறாரு கடவுள். கடைசியில் மெட்ராஸுக்கு வந்திருக்காரு. இங்கே திருமுல்லை வாயிலில் ஒரு கோயில் இருக்குது, இல்லை வைஷ்ணவி கோயில். அதை கட்டின ஆள் பார்த்தசாரதின்னு சொல்லிட்டு ஒரு ஐயங்கார். அவர் அந்த காலத்தில் பிருத்திவி இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஒன்று வச்சுருந்தார். அந்த காலத்தில் இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் ப்ரைவேட். அவர் வீடு இங்கே எங்கேயோ ஆழ்வார்பேட்டில் மயிலாப்பூர்கிட்டே இருந்துச்சு. அவர் வீட்டுக்கு போகிறார். போகிறபோது அவர் ஷோ கேஸில் இந்த சிலைங்களெல்லாம் வச்சுருக்கார். அவரை பொறுத்த மாத்திரம் ஆன்டிக் கலெக்ஷன். அதெல்லாம் அவர் சாமியெல்லாம் கும்பிட்றதில்ல. வைஷ்ணவி ரொம்ப அழகாக இருக்காளே அப்படின்றார். யார்? வள்ளிமலை சாமி. யாருக்கும் தமிழ்நாட்டில் வைஷ்ணவின்னா தெரியாது அந்த காலத்தில். வைஷ்ணவி தேவி காஷ்மீரில் இருக்குது, ஜம்மு காஷ்மீரில் கட்ரான்ற இடத்துலேருந்து போனாக்கா இருக்குது. அப்போ இவர் சொல்கிறார், எனக்காக உங்கள் வீட்டு பின்னால் மரத்தடியில் இந்த சிலையை வச்சு வெள்ளிக்கிழமை ஒரு கிளாஸ் பால் வைக்க முடியுமான்னு. நீங்கள் சொல்கிறதுனால வைக்கிறேன்றார். ஸோ அவங்க வீட்டு பின்னால் மரத்தடியில் வைக்கிறாங்க. இவர் ஒரு நாள் ஒரு குறத்தியை கூட்டின்னு அந்த மரத்தை 3 தடவை சுத்த சொல்லி அவளுக்கு புடவை ரவிக்க அங்கே வச்ச நைவேத்தியெல்லாம் கொடுத்துட்டு அவளை அனுப்பிச்சிடுறார். இதான கொஞ்ச நாளில் அந்த பிருத்திவி இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூர் பண்ணியிருந்த ஒரு கப்பல் முழுகிட்டு அவன் திவாலாகிவிட்டான். அவனுடைய மனைவி மகன் 2 பேரும் ஏர் கிராஷில் சேர்த்து போட்டாங்க. அப்போ தீபாவளிக்கு முன்ன நாள் அந்த ஆள் மென்டல் ஆட்டம் ஆகிட்டு இங்கே மயிலாப்பூர் ஆழ்வார்பேட்டிலேருந்து அந்த வைஷ்ணவி சிலையை தூக்கிட்டு திருமுல்லை வாயிலில் அந்த டியூப் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இந்தியா கம்பெனிக்கு பக்கத்தில் எல்லாம் மாந்தோப்பு. அது வரைக்கும் நைட்டு தீபாவளிக்கு முன்ன நாள் நைட் நடந்து போய் இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய அந்த வைஷ்ணவி கோயில் இல்லையா, இப்படி தான் வந்துச்சு. அதனால் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லேயும் பாரமாய பழவினை அறுத்து உனக்கு ஏதோ கர்மா பாக்கி இருக்கும், அதை போக்குவான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்? தன்னை நினைந்துருக தருகின்றான். கடவுளையே நினச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் உனக்கு கடவுள் கொடுத்துறாரு. அது யாருடைய லைஃப்பில் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. அதுதான் 3 ஸ்டேஜ். எம்மை தடுத்து அடிமை கொண்டு கடவுள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீ என்னமா வேணா இரு, உன் லைஃப்பில் அந்த டைம் வந்துச்சுன்னா கடவுள் உன்னை தடுத்தாட்கொள்வான். சுந்தரரை தடுத்தாட்கொண்ட மாதிரி எல்லாரையும் தடுத்தாட்கொள்வான். எம்மை தடுத்து அடிமை கொண்டு பழவினை அறுத்து அதுக்கப்புறம் தன்னை நினைந்துருக தருகின்றான். இப்படி தான் ஒவ்வொரு மகானும் உருவாகிறான். அவர் இறந்துடுறார், வள்ளிமலை சாமி. அப்போது ஒரு இவர் இருந்தார் இல்லையா, இந்த பார்சாரதி ஐயங்கார். அவர் தான் இங்கேருந்து ஒரு வேன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அவர் இங்கேருந்து கொண்டு போய் வள்ளிமலையில் ஒரு குகை இருக்குது. நீ கீழேருந்து குளம் இருக்கும், அதில் குளிச்சுட்டு படியேறி போகிற போது ஒரு முருகர் இருப்பார் குகையில். அந்த குகையிலேருந்து நேராக போனால் சூரியன் காணா சுவைன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த சொனைக்கு பக்கத்தில் கொஞ்சம் மேலே ஏறி போனால் அங்கேருந்து எலும்பு கூடெல்லாம் எடுத்து 3 மரங்களில் நட்டுருக்காரு. அந்த 3 மரம் இருக்குது. அந்த குகைக்குள்ளே சச்சிதானந்த சாமி வள்ளிமலையுடைய சமாதி இருக்குது. அதுக்கு மேலே நீ கொஞ்சம் தூரம் நடந்து போனேன்னா அங்கே 4 கல் நட்ட ஒரு மண்டபம் இருக்குது. அதில் ஒரு சிவலிங்கம் இருக்குது. வள்ளிமலையில் இதெல்லாம் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். கிட்ட தானே இருக்குது. இங்கேருந்து 2.5 hours தான். கொஞ்சம் தண்ணி கஷ்டம். ஒரு சொனையில் இருக்கிற தண்ணி தான் அங்கே, இல்லைன்னா ஒரு கிணத்துல தண்ணி கிடைக்கும். அண்டு நான் ரொம்ப நாள் அங்கே தங்கியிருக்கேன். ரொம்ப அற்புதமான இடம். உனக்கு நிஜமாக பல அனுபவங்கள் கிடைக்கும். நான் அங்கே போய் படுத்துன்னு இருந்தேன் ஒரு தினம் மேலே. அப்போ ஒரு புலி என் பக்கத்துலேயே உட்காந்துன்னு இருக்கும். நான் கண்ணு திறந்து பார்த்தா ஸ்லோ மோஷனில் போய் அந்த கேட்டுக்கிட்ட உட்காந்துக்கும். இது எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் அந்த மலைக்கு பேக் சைடில் ஃபுல்லாக மார்பிளில் ஜெயின முனிவர்களெல்லாம் கட்டின பல கோயில்கள் இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த கோயிலெலாம். ஜிலு ஜில்லுன்னு இருக்கும் அந்த இடமே பார்க்குறதுக்கு. ப்ளஸ் இந்த 4 கல் மண்டபம் இருக்கு இல்லையா, எங்கூட ஒரு 20-30 பேர் வந்திருந்தாங்க. அப்போ அங்கே போகிற வழியில் இந்த முருகர் கோயிலில் கொடுத்த பூ குங்குமம் விபூதி கொஞ்சம் இருந்துச்சு. அதுபோக ஒரு பழைய பிளாஸ்டிக் பையில் அந்த குட்டை மாதிரி இருக்கிற இடத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்துக்க சொன்னேன். நேராக போயிட்டு அந்த மலை மேலே 4 கல்லுக்கு நடுவில் இருக்கிற சிவலிங்கத்துக்கு அந்த தண்ணியை பிளாஸ்டிக்லேருந்து கொட்டினேன். எடுத்துன்னு குங்குமம் பூவெல்லாம் அது மேலே போட்டேன். நான் டான்ஸில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ முதல்ல வந்தது அங்கே தான். இங்கெல்லாம் போட்டிருப்பாங்க, விதவிதமான முதிரைகளோடு வந்திருக்கும். அந்த இடத்துல அப்போ தான் வந்தது அது. இதெல்லாம் முடிஞ்ச உடனே யாரோ என்கிட்ட சொன்னாங்க,
இந்த வேலூரில் 104 டிகிரி இன்னும் ஹீட்டுக்குது, அதனால் இங்கே மழையே பெய்யலை ரொம்ப நாளாக அப்படின்னாங்க. நாங்கள் பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டோம். காட்பாடி ரயிலில் பிடிக்கிறதுக்கு வரணும். பஸ்ஸு கிளம்புன 5வது நிமிஷம் ஐஸ் கட்டி மழை பெஞ்சு பஸ்ஸு இந்த அளவுக்கு டிரைவர் சீட்டில் உட்காருவான் நான் கண்ணடி, அது வரைக்கும் தண்ணியில் முழுகிச்சு. அது நாங்கள் நிஜமாக பார்த்த ஒரு நிகழ்ச்சி. இப்படிலாம் இருக்குது. அந்த மலைக்கு போங்க நீங்களும். அங்கே வந்து நீங்கள் பொட்டலங்கட்டின்னு போகலாம். கீழே 2 ஹோட்டல் மாதிரி இருக்குது, ஒரு சின்ன கல்யாண மண்டபம் இருக்குது. நிறைய பேர் அங்கே கல்யாணம்லாம் கூட பண்ணுறாங்கலாம் இருக்காங்க. ஸோ அங்கே போகலாம் நீங்கள். அங்கே தண்டபாணியன் கம்பெனின்னு தம்புச்சேரி ஸ்ட்ரீட் இருக்குது இல்லையா, அவங்க தான் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் அங்கே போய் தங்கணுன்னாக்கா தண்டபாணியன் கம்பெனியில் போய் அவங்ககிட்ட சாவி வாங்கின்னு போனீங்கன்னாக்கா அங்கே தங்கலாம். 2 நாளைக்கு 3 நாளைக்கு தங்கலாம். கீழே ஹோட்டலில் இறங்கி ஒரு மணி நேரத்தில் இறங்கி ஏறிடலாம். போய் சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்ச நேரம் தவம் பண்ணுங்கள். நிறைய இடங்க இருக்குது, அங்கே நிறைய குகைகள்லாம் இருக்குது. ரொம்ப அற்புதமான பல அனுபவங்கள்லாம் கிடைக்கக்கூடிய இடம். அப்போ எங்கேயோ அர்த்தநாரி, அவர் ஏன் மைசூருக்கு போனார், அவருக்கு ஏன் வயிற்று வலி, பழனிக்கு ஏன் வராரு, அதுக்கப்புறம் இங்கேயும் வராரு, அவருக்கு ஏன் சமாதி வள்ளிமல்லி இருக்குது சொல்ல முடியாது. இது முன்பிறவிகளில் அவங்க எங்கே இருந்தாங்களோ அந்த அட்ராக்ஷன்ஸ் அது க்ளோஸாக இருந்தாக்கா அவங்களெல்லாம் அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. இப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடைக்குது. இப்போ நாம் இருக்கிறோம். இப்போ இந்த இடத்துக்கு நாம் ஏன் வந்தோம்? இவ்வளோ பெரிய மெட்ராஸில் நம்ம ஏன் இந்த இடத்துக்கு வந்தோம் நீயே சொல்லு. நம்ம ஒன்றும் பிளான் பண்ணல. நம்ம என்ன வாஸ்து பார்த்தோமா, ஜாதகம் பார்த்தோமா, ஜோசியம் பார்த்தோமா, ஒன்றுமே கிடையாது. இந்த இடத்துல நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே உங்களுக்கு, கேட்லேருந்து வர்றபோது 1.5 கிலோமீட்டருக்கு ஒரு சுரங்கப்பாதை இருக்குது. அந்த சுரங்கப்பாதை திறக்கிற காலம் ஒன்று வருது. அந்த மாதிரி வர்றபோது இப்போ கைலாச கணபதி இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் பூமிக்கு அடியில் ஒரு சிவலிங்கம் இருக்குது. அங்கே ஒரு அணையா விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஓகேவா? அந்த சுரங்கப்பாதை திறக்கும், ஜனங்கள்லாம் அங்கே கீழே பாதாள லிங்கத்தை போய் கும்பிட்ற மாதிரி ஒரு டைம் வரும். உலகத்தில் எங்கே போய் தீராத வியாதியும் இங்கே வந்து 3 நாள் தங்கிட்டு போனால் நல்லாயிடும். கடவுள் அதான் பண்ண போகிறான். நீ சாமி பூதம் கோயில்னால் எவனும் வரமாட்டான். நான் கிறிஸ்டியன்னா, இந்துனா, முஸ்லீம்னுவான். உடம்பு நல்லாகுதுன்னா பில்கேட்டு கூட வருவான். அங்கே போனால் நல்லாகுதுன்னா வருவானே இல்லையா? அப்படி வரப்போகிறாங்க ஜனங்க. இங்கே வந்து 3 நாள் சாப்பிட்டு 3 நாள் சாமி கும்பிட்டு போனால் போகிறோம், எல்லா வியாதியும் சரி. இந்த இடத்துல கடவுள் வைத்தியநாதனுங்கிற ஒரு பாவனையில் தன்னுடைய ஆட்சியை பெரிய அளவுக்கு விசாரிக்க போகிறார். எல்லோரும் இங்கே வர்ற டைம் இருக்குது. அது வர்றபோது எல்லாம் நடக்கும். ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின். கணேஷ பஞ்சரத்னம், சுப்பிரமணிய புஜங்கம், ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி அஷ்டகம், ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்பம், சௌந்தர்ய லகரி இவை ஆதிசங்கரர் அருளிய வலிமை வாய்ந்த பிரபலமான ஸ்தோத்திரங்களில் 5 முதல் நிலை தெய்வங்களை பற்றியது. ஏகன் என்று பரமாத்மா ஒன்றுதான் என்று சொல்லும் அத்வைத தத்துவத்தை நமக்கு தந்த அதே ஆதிசங்கரர் அநேகன் என்று இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து பரவியிருக்கும் பரம்பொருளின் பல ரூபங்களையும் உபாசனை செய்து வழிபடக்கூடிய பல தெய்வ ஸ்தோத்திரங்களையும் கூடவே நமக்கு தந்துவிட்டு போனதன் காரணம் என்ன? அந்த காலத்தில் புத்த மதம், ஜெயின மதம் இதெல்லாம் வந்து 72 மதங்கள் இந்தியாவில் இருந்துச்சு. ஆதிசங்கரர் இருந்த காலத்தில் 72 விதமான சித்தாந்தங்கள், ரிலீஜியஸ் ஃபெய்த்ஸ் இருந்துச்சு. இப்போ இந்து மதம் அழிந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஏன்னா அந்த புத்தருடைய பர்சனாலிட்டி அவ்வளோ பவர்ஃபுல். அவரே ராஜா. அந்த காலத்தில் ராஜாங்களை மதிப்பாங்க. மகாவீர ராஜா. ஆனால் ராஜாங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருந்த காலம். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கவர்னன்ஸ் யாரை ஒத்துக்கிறாங்களோ அந்த மதம் தான் அங்கே இருக்கும். இப்போது மகேந்திரவர பல்லவன் இருக்கான்னா அவன் சமணனாக இருந்தால் சமண மதத்துக்கு போவாங்க, அவன் சைவனாக இருந்தால் சைவ மதத்துக்கு வருவாங்க. கிருமி கண்ட சோழன் இருந்தான். அவன் வந்து ராமானுஜர்லாம் கூட்டின்னு வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணான் இல்லையா, நீ வைஷ்ணவத்தை விட்டு சைவத்துக்கு மாறணும்னு சொன்னானா இல்லையா, அந்த மாதிரிலாம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஆதிசங்கரர் இந்த மண்ணில் வந்தார். அவருக்கு தெரியல என்ன பண்ணலாம் இந்த ஜனங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறதுக்குன்ட்டு. நீ ஒரு ஹோட்டலுக்கு போகிற, அங்கே போனால் வெறும் தோசையிலேயே உனக்கு ரவா தோசை இருக்குது, ஆனியன் ரவா இருக்குது, மசால் தோசை இருக்குது, ஊத்தாப்பங்குது, எத்தனை தோசையிலேயே இத்தனை வெரைட்டி இருக்குது இல்லையா. அதனால் பார்த்தாரு இந்த ஜனங்களை மேய்க்கணுன்னா அவனவனுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர். அவனவனுக்கு ஒரு கடவுளை பிடிக்குது. எல்லா கடவுளும் ஒன்று தானே இல்லையா? நல்ல யோசனை பண்ண. சேமியா பாயசங்குது, ஜவரிசி பாயசங்குது, ரவா பாயசங்குது, அரிசி பாயசங்குது, எல்லாத்துலேயும் பால், முந்திரி பருப்பு, திராட்சை, சர்க்கரை காமன்.
ஏதோ ஒன்று மாறும். அதனால் பார்த்தாரு, யாருக்கு என்ன வேணுமோ கொடுத்துட்டாக்கா நமக்கு வம்பு வராதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய தெய்வ வழிபாட்டு முறைகளை 6ஆக வகுத்தார். அதுக்கு ஷண்மதங்கள் பேர். ஷண் அப்படின்னா 6ன்னு, சண்முகன் ஆர்வத்தால் 6ஆக மாற்றினார். அதெல்லாம் என்ன? சைவம் சிவனை கும்பிட்றது, வைஷ்ணவம், அதுக்கப்புறம் முருகரை கும்பிட்றது, அம்பாலை கும்பிட்றது, சூரியனை கும்பிட்றது, இந்த மாதிரி 6ஆக மாற்றினார். சூரியனை கும்பிட்றதுக்கு சௌமாரம்னு பேர். சைவம், வைஷ்ணவம், சாக்தம், இந்த மாதிரி பிரித்தார். பிரித்து ஒவ்வொரு தெய்வத்துக்கும் இந்த மந்திரங்களை சொல்லுங்கள், இந்த நைவேத்தியம் வைங்க, இந்த பூஜை பண்ணுங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு கிராமர் மாதிரி எழுதிட்டார். அதில் யாருக்கு என்ன பிடிக்குதோ அதை கும்பிட்டுக்கலாம் அவங்க. அதில் யாரையும் கம்பல் பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஸோ இட் வாஸ் அ ஸ்ட்ராட்டஜி பை ஆதிசங்கராச்சாரியா டு புனருத்தாரணம் பண்ணுறதுக்காக, அழிந்து கொண்டிருந்த இந்த சனாதன மார்க்கத்தை புனருத்தாரணம் பண்ணுவதற்காக இதெல்லாம் பண்ணார். அவருடைய கண்ட்ரிபியூஷன் யாராலையும் மறக்கவே முடியாது. அவர் 16 வயசில் செத்து போக வேண்டிய ஆள். வேதவியாசர் காசியில் அவரை பார்த்து, நீ ரொம்ப கேப்பபிளாகிற, நான் இன்னும் ஒரு 16 வயசு உனக்கு கொடுக்குறேன், நீ சனாதன தர்மத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுன்றார். அதுக்கப்புறம் அவர் பத்ரிகாசிரமும் போகிறார். அங்கே ஒரு தப்த குண்டம்னு இருக்குது, சுடி தண்ணி கொட்ட கொட்டான்னு இருக்கும், நீ கூட அதில் குளிக்கலாம். அங்கே போனால் அந்த குளத்துக்குள்ளே 2 சிலை கிடைக்கிது. அவர் சிலை கூட சொல்ல முடியாது, சால கிராமம்னுவாங்க, ஒரு ஷேப்லெஸ் ஷேப். அதில் ஒன்று தான், நீங்கள் காமாட்சி அம்மன் கோயிலில் காமாட்சி அம்மனை பார்த்துட்டு இப்படி சுற்றின்னு வர்றீங்க இல்லையா, அந்த இடத்துல அருப்பலட்சுமின்னு இருக்கும். நீ காமாட்சி அம்மனுக்கு அர்ச்சனை பண்ண குங்குமத்தை அருப்பலட்சுமியில் தடவி எடுத்துன்னு போகணுன்னு ஒரு ரூல் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் ஆதிசங்கரர் அதை கொண்டாந்து காமாட்சி அம்மன் இப்போ இருக்கிற இடத்துல வச்சார். பின்னால் உருவத்தோடு இருக்கணுன்றதுனால வேறு சிலையை கொண்டாந்து வச்சாங்க இல்லையா, அதனால இப்படி மாட்டாங்க. ரத்னகிரியில் முதல்ல ஒரு பிள்ளையார் இருந்தார். ரத்னகிரி சாமி பெரிய கோயிலெலாம் கட்டணுன்னா அங்கே முதல்ல இந்த பிள்ளையார் சின்னதாகி போச்சு. அதனால் என்ன பண்ணார், ஒரு 4 மண்டபம் மாதிரி ஒன்று பண்ணி பழைய பிள்ளையார் கொண்டு வந்து மண்டபத்துக்கு அடியில், நீ படியேறி போன உடனே பழைய பிள்ளையாரை கும்பிடணும், அதுக்கப்புறம் இப்படி போன உடனே புதுசாக ஒரு பிள்ளையார் பெருசாக வச்சுட்டது. இதெல்லாம் கொஸ்டின் ஆஃப் கன்வீனியன்ஸ். ஜனங்களுக்கு கொஞ்சம் புரியும். இப்போ சாந்தானந்த சாமி இருந்தார், அவர் எந்த செலவு பண்ணாலும் ஹியூஜாக பண்ணுவார். அப்போ தான் ஜனங்களுக்கு மைண்டில் வருவாங்கிறதுக்காக அப்படிலாம் பண்ணுவார். சேலம் சந்தாசிரமம், இங்கே தாம்பரம் கிட்ட, புதுக்கோட்டையில், அதுக்கப்புறம் சேந்தமங்கலத்தில் எல்லாத்தையும் பெரிய பெரிய சிலைங்களை வச்சு கட்டியிருப்பார் அவர். ஸோ எப்பயுமே ஜனங்களுக்கு பெருசாக இருந்தாக்கா அது புரியுதுன்றதுக்காக அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. ஸோ ஆதிசங்கரர் ஒரு சிலையை இங்கே கொண்டாந்தார், அந்த இது அருப்பா அண்ட் இன்னொன்று இருந்தது இல்லையா, அந்த சாலகிராமம் தான் இன்றைக்கி பத்ரிகாசிரமம் கோயிலில் இருக்கிற இது பத்ரி நாராயணன் இல்லையா, அது இப்படி 2 காலை வச்சுக்கிட்டு இப்படி உக்காந்துக்கிற மாதிரி இருக்கும் சாலகிராமம். அதுக்கு இவங்க கிரீடம் வச்சு கண்ணு மூக்கெல்லாம் வச்சு சந்தனத்தில் அதை கெட்டப் பண்ணி அங்கே பெருமாள் உக்காந்துக்கிற மாரி இவங்க குக்கப் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிறது இவ்வளோண்டு ஒரு இதுதான், மீதியெல்லாம் அலங்காரத்தில் கவர் பண்ணுறது தான். அங்கே ஒரு சிலை வச்சார், பத்ரிநாராயணன் சிலை வச்சார். அதுக்கப்புறம் கேதார், இது மாதிரி அமர்நாத், இந்த மாதிரி எங்கெல்லாம் புண்ணிய சரித்திரங்கள் இவருக்கு தோணுதோ எல்லா இடத்துலையும் கோயில்கள் பண்ணார். சரி, கோயில் பண்ணிட்டாக விளங்காதில்ல, அதனால் அவங்க ஊருங்க கண்ணனூருன்னுவாங்க இல்லையா கேரளாவில், அங்கேருந்து நம்பூதிரிங்களை கூட்டின்னு போனார். அங்கேருந்து ஐயருங்களை கூட்டின்னு போய் ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு குடும்பத்தை உட்கார வச்சார். இங்கெல்லாம் நீங்கள் பூஜை பண்ணுங்கன்னார். அதனால் இன்றைக்கி நீ பத்ரிநாராயணன் கோயிலுக்கு போனேன்னா அங்கே மெயின் ப்ரீஸ்ட் கேரளாக்காரன், மற்ற ஆளுங்கள்லாம் ஓயூபிக்காரங்க இருப்பாங்க, அசிஸ்டண்ட்டுங்கெல்லாம். ஆனால் கேரளா ஆள் தான் இருப்பான், ஆனால் அந்த காலத்துலேருந்து வர்றது. அதே மாதிரி நேபாள் பசுபதிநாத் கோயிலுக்கு போகிறேன், அங்கே கேரளா தான் மெயின் ஐயரு, மற்றவங்கெல்லாம் லோக்கலாக இருக்கக்கூடிய ராவல்ஸ். இப்படி அவர் தான் இந்த அழிந்து கொண்டிருந்த சனாதன தர்மத்தை எல்லா இடங்கள்லையும் கோயிலை கொண்டு வந்து இந்த சண்மதங்களை உற்பத்தி பண்ணி எப்படி கும்பிடணுன்னெல்லாம் சொல்லி ஒரு 32 வருஷத்துக்குள்ளே ஒரு அற்புதமான ஒரு ரெனேசான்ஸ்னுவாங்க, மறுமலர்ச்சி, சமய மறுமலர்ச்சி அவர் தான் கொண்டு வந்தார். அதனால் அவரை பற்றி 2 கதை இருக்குது. ஒன்று, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்வஜ பீடத்தில் அப்படியே ஆதிசங்கரர் சிலை இல்லையா, அங்கே மெர்ஜ் ஆகிட்டார்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. கேதார்நாத் போனேன்னா அங்கே சொல்லுவாங்க, இந்த இடத்துல இருந்து தான் அவர் மேலே கைலாசத்துக்கு அப்படியே நடந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் எங்கே போனாருன்றது இன்றைக்கி இருக்கிறவங்க சொன்னால் என்ன ஆகும், அவருடைய டைம் ஃபியூ 100 இயர்ஸ் ஆகும். அதனால் ஆதிசங்கருடைய கண்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசு. அதே மாதிரி ராமானுஜருடைய கண்ட்ரிபியூஷன் பின்னால் வந்தது, அது வைஷ்ணவத்தை வளர்ச்சி. அதுக்கப்புறம் மாத்வாச்சாரியார் வந்தார், அவருடைய கண்ட்ரிபியூஷனும் பெருசு.
இவங்க 3 பேருக்கும் காமன் என்னன்னா, எல்லாருமே அந்த காஷ்மீர், நார்த் இந்தியா அங்கே போய் அங்கே இருந்த லைப்ரரியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தத்துவ நூல்களெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் இவங்க கொண்டு வந்து கிராமரி எழுதினாங்க. ராமானுஜருடைய குரு எம்பெருமானார் சுவாமிகள்ன்ட்டு 3 விரல் இப்படி வச்சு செத்துப்பிட்டார். 3 விரலில் மடக்கி வச்சுக்கணும். இவர் தனக்கு ஊகமாக ராமானுஜர் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதணுன்னு ஒரு விரல் கொடுக்குன்னு வச்சான். அப்போ அந்த வேலையை செய்ய சொல்லி குரு சொல்லியிருக்காருன்றதுக்காக இவர் அங்கே போனார். அங்கே போனோடனே அவங்க சொன்னாங்க, இந்த புக்கெல்லாம் நீங்கள் எடுத்துன்னு போக முடியாது, ஓலையெல்லாம் இது ரெஃபரன்ஸ் லைப்ரரி தானே. அப்போ ராமானுஜருடைய சிஷ்யம் ஒருத்தந்தான், அவன் பயங்கர மெமரி. அவனுக்கு உலகத்தில் 2 விஷயம் நல்லதுன்னுவாங்க. ஒன்று, நீ எப்படி இருந்தாலும் சரி ஃபோட்டோவில் மூஞ்சி நல்லா வரணும். அதுக்கு ஃபோட்டோஜெனிக் ஃபேஸுன்னு பேர். சில பேருக்கு ஒரு விஷயம் பார்த்தா அப்படியே மைண்டில் வந்துடும், அதுக்கு ஃபோட்டோகிராஃபிக் மெமரின்னு பேர். ஸோ இவருக்கு குறைத்தாழ்வான் இல்லையா, அவருக்கு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி. அதனால் சொன்னார், குருவே நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அந்த புக்கை பார்த்த உடனே எனக்கு எல்லாம் மைண்டில் வந்துச்சு, நீங்கள் வாங்க நம்ம பார்த்துக்கலான்னு அவர் மைண்ட்லேருந்து சொல்லி இவர் அதுக்கெல்லாம் வந்து கோனார் நோட்ஸ் எழுதினார். ஆதிசங்கர ராமானுஜர் அப்படி தான் பண்ணார். மாத்தூரம் அங்கே போயிருக்காரு. மாத்தூரம் அவருடைய குரு அந்த இடத்துல வச்சு சந்தித்தார். அவருடைய ஃபிலாசபியெல்லாம் அப்படி தான் வளர்த்தாங்க. அதனால் ஏதோ ஒரு கணக்கு இருக்குது கைலாசம் அந்த ஏரியாவுக்கும் நம்முடைய இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான தர்ம சிந்தனைகளுக்கும் சமய தத்துவங்களுக்கும் ஏதோ ஒரு இது இருக்குது. அண்டு ஒரு காலத்தில் காஷ்மீர் தான் இந்தியாவினுடைய மிக அற்புதமான ஒரு ஞானப்பீடமாக இருந்துச்சு. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து சரஸ்வத்தன்னுவாங்க, சரஸ்வதியே கும்பிட்றவங்கன்னு அர்த்தம். இவர் இருந்தார் வேதவியாசர், அவர் பிள்ளையாரை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு, நான் வந்து மகாகாவியம் எழுத போகிறேன், நான் சொல்கிற ஸ்பீடுக்கு எழுதுறதுக்கு உன்னை தவிர வேறு யாரும் கிடையாதுன்னு. பிள்ளையார் சரின்ட்டு அவர் தந்தத்தை உடச்சிக்கிறாரு, ஒலை வச்சு எழுத ஆரம்பிச்சிடுறாரு. அவர் சொல்லினே இருக்கிற போது இவர் எழுதுறாரா, அப்போ பக்கத்தில் சரஸ்வதி நதி உஸ்ஸுன்னு சத்தம் போட்டுன்னு ஓடினே இருக்குது. என்னடா இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுதுன்ட்டு உஸ்ஸுனாரு. அப்போ சரஸ்வதி நதி பூமி கட்டியில் போயிடுச்சு. உலகத்தில் கங்கை, யமுனை, சரஸ்வதின்னு 3 இருக்குது இல்லையா, அதில் சரஸ்வதி அந்த ஒரு இடத்துல மாத்திரம்தான் கண்ணுக்கு தெரியும், வேறு எங்கேயுமே தெரியாது. பூமி கட்டியில் போயிடுச்சு. திரிவேணி சங்கமத்தில் வரும், அப்போ கூட கண்ணுக்கு தெரியாது. இப்போ எல்லோரும் போய் குளித்தாங்க இல்லையா, இங்கே வந்து கலக்குது. அது இப்படி அந்த இடத்துல ஏதோ ஒரு மகிமை இருக்குது. அந்த இடத்துல இருந்து தான் பஞ்ச பாண்டவர்கள் வடக்கு நோக்கி கைலாசத்துக்கு போனாங்க அப்படின்ற ஒரு விஷயங்குது. பஞ்ச பாண்டவர்கள் கைலாசத்துக்கு போகிறபோது திரௌபதி, அனகுலன், சகாதேவன், பீமன், தர்மன், அர்ஜுனன்லாம் போகிறாங்க. போகிற போது ஒவ்வொருத்தரும் உழுந்து செத்துனுக்கிறான். லாஸ்ட்டில் கைலாசத்துக்கு கேட்டு வரைக்கும் இவன் போய் சேர்றான், தர்மன். அவங்க கூட ஒரு நாய் வருது. அப்போ இந்த நாயை உள்ளே விட மாட்டேன்றாங்க. ஏன் பொண்டாட்டி பிள்ளை கூட எங்கள் பிரதர்ஸ்லாம் சேர்த்து விட்டாங்க, இந்த நாய் தான் என் கூட கடைசியில் வரைக்கும் வந்துச்சு, இதை உள்ளே விட்டா விடலன்னு நான் வரமாட்டேன்றார். சரி அப்படின்னு பார்த்தா அந்த தர்மபுத்திரனுடைய இது இல்லையா, யம தர்மராஜன், அவன் தான் அந்த நாயை வந்துக்கிறான். இன்னும் நான் சோதனை பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த இடம் இன்றைக்கி இருக்குது. மனுவான்னு ஒரு குகை இருக்குது. பத்ரிநாராயணன் கோயிலேருந்து 4 கிலோமீட்டர் போகணும். அந்த டிக்டேட் பண்ண குகை இருக்குது. பீமம் ஒரு பெரிய பாறையை தூக்கி போட்டு நடந்து போகிறதுக்காக பண்ண வழி இருக்குது. அதில் நீங்கள் கூட ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு திரும்பி வர்றதுக்கெல்லாம் இன்றைக்கி பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. அதனால் எல்லாமே நம்ம புராணங்களில் ஏதோ ஒரு வகையில் இருக்குது. நீங்கள் கேதார் கோயிலுக்கு போகிறீங்க இல்லையா, அங்கே ஒரு கதை சொல்லுவாங்க. இவன் வந்து பாவம் பண்ணிட்டாங்க இல்லையா குருஷேத்திர யுத்தத்தில். அதனால் பீமன் சிவபக்தன், அவன் சிவனை பூஜை பண்ணுறான். சிவன் பார்த்தாரு, இவன் நம்மளை விடமாட்டான்னு சொல்லிட்டு அவர் வந்து நந்தியோ எருமையோ ஆகிவிட்டார். இவங்க எல்லா இடத்துலையும் தேடினேக்கிறாங்க. அப்போ இவன் கண்ணுக்கு தெரியுது இந்தமாரி ஒரு ஃபார்மில் இருக்கிறார் சிவன் சொல்லிட்டு. இவன் வரான்னு சொன்ன உடனே அவர் போய் கேதார்நாத்தில் பொகுன்னு உள்ளே போட்டார். இவரு போய் அந்த சிதிரை மாத்திரம் கெட்டியாக கட்டி பிடிச்சிக்கணும். அதனால் நீ கேதாரில் போய் கும்பிடுறது பீமனுக்கு பயந்து ஓடி ஒழிஞ்சிக்கின்னு சிவனுடைய அந்த இது இந்த என்ன சொல்ற கூலின்னுவாங்களே அந்தமாரி ஏதோ ஒன்று அப்படி அந்த இடத்துல முதல்ல ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் வந்து பத்ரிநாராயணன். அங்கே போகிறாரு. கேதாரீஸ்வரர் அங்கே இருந்தார் முதல்ல. பத்ரிநாராயணன் ஒரு சிஷ்யராகிறார். இப்போ பத்ரி சொல்கிறாரு, எனக்கு இந்த இடம் பிடிச்சிக்குது அப்படின்னு. சரி, நான் இடத்த கொடுத்தா மடத்தை பிடுங்கிறதுன்றது. அதனால் சரி நான் மேலே போயிடுறேன், நீங்கள் இருந்துக்கோன்ட்டார். அப்போ இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா பத்ரிநாராயணன் கோயிலை
இப்படி சுற்றிக்கிட்டு வந்து இப்படி படி இறங்குறீங்களே தப்து குண்டத்துக்கு, அங்கே வந்து கேதார் ஈஸ்வரர்னு ஒரு சிலை வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே தான் அவர் உட்காந்துக்கினார். அங்கேருந்து அவர் கேதாருக்கு போனார். கேதாருக்கு போகிற போது அங்கே ஒரு சாமியார் இருந்தார். அவர் ஈசானேஸ்வரர்னு பேர். அவர்கிட்ட இவர் போய் எனக்கு இந்த இடம் பிடிச்சிக்குதுனார். சரி நான் இன்னும் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேதார்நாத்தில் இருக்கிறதுக்கு இவருக்கு இடம் கொடுத்துட்டாரு. அதுதான் இன்றைக்கி இருக்கிற கேதார் கோயில். அதுக்கு மேலே ஈசானேஸ்வர் போயிட்டார் இல்லையா. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல போய் மாறிக்கினே இருக்காங்க. இதெல்லாம் யாருக்கு? இதெல்லாம் நம்ம கதை பெரியவங்க சொன்னது தானே தவிர நமக்கு அது நிஜமான அனுபவங்கள் அப்படிங்கிறது அவங்கெல்லாம் வந்து நேரில் சொன்னது தான் உண்டு இல்லையா. தே ஹேவ் டு கம் அண்ட் டெல் அஸ். அது எல்லாருக்கும் சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் ஓரளவு ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பிறவியில் நான் தான் ஆதிசங்கராக இருந்தேன். என்னை பற்றி ஓலையில் வரும், அந்நாளில் காலடியில் தான் பிறந்தாய், இந்து சமயம் தழைத்துவங்க பாரதம் தன்னை வலம் வந்த ஆதிசங்கரன் நீயே என அறி. பெறுவார் பிள்ளை ஆளுக்கு ஒரு பெயர் சூட்டுவார், ஆனால் கடை நாள் வரை நிலைக்கும் ஒரு பெயர், அது நாரணன் கருதனை கருவறை தன்னில் இட்ட பெயர் என உணர்க அப்படின்னு. அப்போ என் பேர் ஏன் சிவசங்கர் வருது? ஆதிசங்கர். அதனுடைய ரிசம்பிளன்ஸ் ஒவ்வொரு பிறவியிலும் வருமா? நம்ம பெரியவங்க நம்ம வைக்கிற பேரெல்லாம் பெரியவங்க வைக்கிறது இல்லையா, நம்முடைய ஆத்மாவினுடைய வாசனையில் வர்றதான் பேருங்கள்லாம். ஸோ காஞ்சியில் மகப்பெரியவர் இருந்தார். நான் அவரை பார்க்க போனபோது அவர் அங்கேருந்து ஒரு ஆள்கிட்ட சொல்கிறார், இவன் இல்லைன்னா எங்கள் மடமே இல்லை தெரியுமோ அப்படின்னாரு. ஏன்னா ஆதிசங்கர் இல்லைன்னா இந்த மடங்கள்லாம் எங்கேருந்து வந்துச்சு. நான் இவன் இல்லைன்னா எங்கள் மடமே இல்லை தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு. இது ஒரு கணக்கு, எதுக்காக ஒரு ஆத்மா உலகத்தில் திரும்பி வருது போகுதுன்னு. இப்போ நான் தெரிஞ்சோ தெரியாமலும் இவ்வளோ கோயில் கட்டுறேன். கோயிலெலாம் எப்படி கட்ட முடியும்? அந்த பழைய வாசனை, பெருங்காய வாசனைன்றாங்க இல்லையா. இந்தியாவில் எத்தனை கோயில் கட்டிக்கிறோம், எல்லா கோயிலையும் பூஜைக்கெல்லாம் வழி பண்ணியிருக்கோம். அந்த வாசனை இருக்குது இல்லையா, அதனால நமக்கு இவ்வளோ கோயில் கட்டுறதுக்கான பூர்வ புண்ணியமும் இருக்குது. அண்டு இவ்வளோ கோயில்களை கட்டவும் முடியுது, அது விளங்கியும் போயிடுது. அழகே உருவான சங்கரனே, அழகே உருவான சங்கரனே, அருள்மழை தேங்கிய பொற்குளமே, அழகே உருவான சங்கரனே, கருணை பொழிவதில் விற்பனனே, காப்பதில் கண்ணனாய் நிற்பவனே, மழை வெயில் கடும் புயல் காலத்திலே மக்களின் குடையாய் மலர்பவனே, மக்களின் குடையாய் மலர்பவனே, அழகே உருவான சங்கரனே, ஏச்சையும் பேச்சையும் ஏந்தி கொள்வாய், இயேசுவாய் சிலுவைகள் தாங்கிக் கொள்வாய், பொன்மழை மேனியில் பொழிகையிலும் ராமனாய் புன்னகை புரிந்திடுவாய், ராமனாய் புன்னகை புரிந்திடுவாய், அழகே உருவான சங்கரனே, அபயக்கரம் நீட்டும் ஹயக்ரீவா, பிழை செய்த மழலைக்கும் மார்த்தரவா, கழுகுக்கும் கடன் செய்த ராமபிரான், தீவினை தீர்த்தருள் சிவசங்கரா, தீவினை தீர்த்தருள் சிவசங்கரா, அழகே உருவான சங்கரனே, யாத்திரை துவக்கம் மண்ணடியில், யாகங்கள் நீலாங்கரையருகில், மோட்சங்கள் ராமராஜ்யத்தில், புரியா நாத்திகம் பூஜ்யத்தில், புரியா நாத்திகம் பூஜ்யத்தில், அழகே உருவான சங்கரனே. நாதவிந்து கலாதி நமோ நம, வேதமந்திர
சாமி நமோ நம வெகு கோடி தீபமங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம தேவ குஞ்சரி நமோ நம அருள் தாராய் ஈரலும் பர கோலால பூஜையும் கோதலும் துணையாசார நீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத ஏதலம் புகழ் காவேரியாள் விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம் வீர நாடாளும் நாயக மயலூரா ஆதியந்த முலாவாசு பாடிய சேர பொங்குவை காவோன நாடதே ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே. ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீவென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய சிவசங்கரரே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோ